இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களாக்கும் 10th மேக்ஸ் சமைச்சு சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம் பார்க்க போகிறோம். இதில் வந்து பாருமா இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படியும் எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு சம் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. ஸோ பப்ளிக்லேயுமே இது கேட்பாங்க. ஸோ இந்த சம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இல்லாட்டி A ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஐ செட் many more times. W அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் அ ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0ல் ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தேன் 2ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ A ஈக்குவல் டு 0ல் ஸ்டார்ட் ஆகிறதுனால 0,1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், லெஸ் தேன் 2 இருக்கிறதுனால 2 எடுத்துக்க மாட்டோம். செகண்டு B வேல்யூ வந்து வில் ஸ்டார்ட் ஃப்ரம் Nன்னு சொன்னனால Nன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 1, 2, 3ல் ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள் 1 லெஸ் தென் எக்ஸ் கொடுத்துருக்கறனால 1க்கு ஆஃப்டர் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ 1 ஆஃப்டர் வேல்யூ 2, 3, 4 ஆல்சோ வி வில் டேக். ஏன் 4 எடுக்கிறோம் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சொன்னனால நம்ம என்ன பண்ணுறோம் 4 எடுத்துக்கிறோம். ஸோ the வேல்யூ ஈக்குவல் டு 2, 3, 4 இந்த 3 வேல்யூமே வரும். C the value already given. C equal to 3,5 கொடுத்துட்டாங்க. ஸோ வெரிஃபை சொன்னால வெரிஃபைனாலே நமக்கு என்ன பண்ணுவோம், LHS RHS போட்டு வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு டேக் LHSல ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்லேக்கு வேல்யூ எடுத்து எழுதுவோம். B யூனியன் C கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு டேக் த B அண்ட் C. இது ரெண்டுலேயும் யூனியன்னா எல்லாமே எடுத்து எழுதுவோம். யூனியனில் என்னென்ன இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. 3 ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணனால 5 மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, A கிராஸ் B யூனியன் C சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதலாம் 0,1 அண்ட் கிராஸ் B யூனியன் C என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் 2, 3, 4, 5 இந்த வேல்யூ நம்ம எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வி ஹாவ் டு கிராஸ் த வேல்யூ 0,2, 0,3, 0,4 அண்ட் 0,5. நெக்ஸ்ட் வந்து என்னது 1,2, 1,3, 1,4 தென் 1,5 போட்டாச்சுங்களா? ஸோ நம்ம LHS ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. LHSல ஃபஸ்ட்டு பார்ட்டு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத நம்ம எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம RHS ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து RHSல எடுத்து எழுதலாம். RHSல ஃபஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களாக்கும் ப்ராக்கெட்டில் இருக்கிறது A கிராஸ் B. A கிராஸ் B எடுத்துகிட்ட மார்க்கும் ஏயும் பியும் கிராஸ் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ என்னது 0,1 அண்ட் கிராஸ் பியோட வேல்யூ என்னது 2, 3, 4 இதுதான் பியோட வேல்யூ. இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணால் 0,2, 0,3 அண்ட் 0,4 வரும். நெக்ஸ்ட் 1,2, 1,3 தென் 1,4 வருது. ஓகேங்களா? A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கிடைத்திருக்காங்க, A கிராஸ் C ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ A கிராஸ் C ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 0,1 அண்ட் சியோட வேல்யூ என்னமா இருக்குது 3,5. ஸோ இதன்லையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கிராஸ் பண்ணிடலாம். ஸோ 0,3, 0,5 தென் 1,3 தென் 1,5 எடுத்து வச்சிங்களா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, யூனியன் சொல்லியிருக்கிறாங்க. யூனியன் இருக்கிறதுனால எல்லாமே எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ A கிராஸ் B த யூனியன் ஆஃப் A கிராஸ் C. A கிராஸ் Cயில் பாருங்கள் என்னென்ன இருக்குது எல்லாமே எடுத்து எழுதலாம். ஃபஸ்ட்டு A கிராஸ் Bயில் இருக்கிறத எடுத்து எழுதிடலாம். 0,2, 0,3, 0,4, 1,2 தென் 1,3 தென் 1,5. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களாக்கும் A கிராஸ் Cயில் இருக்கிறது எடுத்துடலாம். ஏற்கனவே 0,3, 0,5 இருக்கிறதுனால 0,3 இருக்கிறதுனால அதை விட்டுட்டு 0,5 மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1,3 இருக்கிறதுனால 1,5 மட்டும் எடுத்து எழுதிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், we have to compare the value 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணு. ஸோ 0,2 இருக்கா, எஸ். 0,3 எஸ். 0,4 இருக்குது. 0,5 ஓ எஸ். அடுத்து 1,2 அடுத்து 1,3 தென் 1,4 தென் 1,5 எல்லாமே நமக்கு இதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. புரிஞ்சதா இல்லையா? ஸோ இதில் எதோ டவுட்ஸ் இருக்கா? எதோ டவுட்ஸுமே இல்லைம்மா, அவ்வளோதான். பாருங்கள் இது ரெண்டையும் என்ன பண்ணலாம், ஈக்குவல் பண்ணிடலாம். ஸோ 1 ஈக்குவல் டு 2 தென் ஹென்ஸ் ட்ரூ.
இந்த இடத்துல பாருங்கள் 1,4க்கு 5 மாற்றிட்டேன் 1,4.